டு ஆல். என் பேர் மைதிலி. நான் பசுவால ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க புக் நேம் வெற்றி வேண்டுமா. இந்த புக்கோட ஆத்தர் பிரியா பாலு. இவங்க வந்து 100க்கும் மேற்பட்ட புக்ஸுங்களை வந்து எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வெற்றி வேண்டுமான்ற புக்கு. இதுல வந்து வெற்றி வேண்டுமான்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு அந்த வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றியும் எழுதியிருக்காரு. வெற்றி என்பது வந்து ஒரு கனி. அது அவ்வளவு சுலபமா அதை வந்து பறித்து விடவும் முடியாது. அதே டைம்ல அது கஷ்டமானதுமே கிடையாது. அதுக்கான வழியை வந்து நம்ம பின்பற்றினா நாம தான் அந்த வெற்றிக்கான சொந்தக்காரங்க. ஸோ அது எப்படின்றதை வந்து இந்த புக்கு மூலியமா நம்ம பார்க்கலாம். இந்த புக்கில் மொத்தம் 7 டாபிக் எடுத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வெற்றி வேண்டுமா அப்படின்னுது. இதுல வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவங்க வந்து அமெரிக்காவையே உருவாக்கிய 5 தலைவர்களில் மூத்த தலைவர் இவர் வந்து மின்சாரம் மற்றும் இடி மின்னல்களை பற்றி பல ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சவர். அது மட்டும் இல்லாம இவங்க அர்மோனியா என்ற ஒரு வகை கண்ணாடியை கண்டுபிடிச்சவர். இவர் வந்து வெற்றி அடைவதற்காகவே சின்ன வயசுல இருந்து ஒரு சில பண்புகளை வந்து அவருடைய குணங்களாகவே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது என்னென்ன பண்புகள் அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 8 பண்புகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நாவடக்கம். நம்ம வந்து நாமளும் சரி பிறருக்கு மற்றவங்களுக்கும் சரி நல்லா புரியுற மாதிரியான சொற்களை வந்து பேச வேண்டும். வேற எந்த ஒரு சொற்களுமே வந்து பேசக்கூடாது. வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே பேசுற பேச்சுல வந்து நம்ம கலந்துக்கவே கூடாது. செகண்ட் பண்பு உறுதியுடைமை. நாம ஒரு செயல் செய்யறப்போ அது உறுதி எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். உறுதி கொண்டதை வந்து தவறாகவே எடுத்துக்கூடாது. 3வது பண்பு சிக்கனம். நமக்கோ இல்ல பிறருக்கோ வந்து நல்லது செய்வதற்காக மட்டுமே வந்து நம்ம பணத்தை செலவு செய்ய வேண்டும். வீண் செலவு செய்யவே கூடாது. 4வது பண்பு முறையான உழைப்பு. எப்போதுமே பயனுள்ளதான ஒரு வேலையை வந்து செய்ய வேண்டும். தேவையற்ற ஒரு செயல்களை வந்து செய்யவே கூடாது. 5வது வாய்மை. மற்றவங்க வந்து புண்பற்றபடி நம்ம எந்த ஒரு சூழ்ச்சியுமே செய்யக்கூடாது. நேர்மையுடனும் சிந்தனையுடனும் செயல்பட வேண்டும். பேசும்போது அப்படியே பேசணும். 6வது பண்பு நேர்மை. நம்மளுடைய கடமைகளை வந்து நம்ம செய்யாம விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே செய்யவே கூடாது. 7வது மன அமைதி. சின்ன சின்ன விஷயங்களுக்காகவோ இல்ல தற்செயலா நிகழ்ற ஒரு நிகழ்ச்சிக்காகவோ நம்மளுடைய மன அமைதியை வந்து இழக்கவே கூடாது அப்படின்றாங்க. 8வது ஒழுக்க உடைமை. ஒருத்தவங்க பலவீனம் அடைகிற அளவுக்கோ இல்ல அடுத்தவங்களுடைய அமைதியோ இல்ல அவங்களுடைய புகழையோ கேடு உண்டாக்குற அளவுக்கு வந்து நம்ம இன்பம் வந்து செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இத்தகைய பண்பு எல்லாமே வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து அவருடைய வாழ்க்கைக்குள்ள ஃபாலோ பண்ணதுனாலதான் அவருடைய வெற்றிக்கும் அவருடைய மன அமைதிக்குமே காரணம் அப்படின்றாங்க. அடுத்தது வெற்றிக்கான 2 பண்புகள். ஒண்ணு நேர்மை, இன்னொன்னு நிதானம். ஒரு தொழிலதிபர் வந்து அவருடைய கம்பெனியோட பொறுப்பு மொத்தமே வந்து அவங்க பையன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப ஒப்படைக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, நீ வியாபாரத்திலயும் சரி தொழிலிலும் சரி ஜெயிக்கணும் அப்படின்னா 2 பண்பு வந்து உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது என்னன்னா, ஒண்ணு நேர்மை, இன்னொன்னு நிதானம். நேர்மை அப்படின்னா எந்த அளவுக்கு கஷ்டம் வந்தாலுமே சரி, எந்த ஒரு விளைவுகள் வந்தாலுமே சரி, நம்ம கொடுத்த வாக்கை வந்து காப்பாத்துவதே வந்து நேர்மை அப்படின்றாங்க. நிதானம் அப்படின்னா யாருக்குமே வந்து வாக்குறுதியை கொடுத்து விடக்கூடாது. எதுவா இருந்தாலுமே நிதானமா யோசிச்சு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட் தோல்வியிலும் வெற்றி. இங்கிலாந்துல ஆதர் கேங்க்ன்ற ஒரு விவசாயி வந்து இருக்காரு. அவருடைய விவசாய பண்ணையில வந்து ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படுது. ஆனா அவரு வந்து அந்த விவசாயத்துல ஏற்பட்ட நஷ்டத்தோட அவருடைய தோல்விக்கான காரணம் எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அந்த பேப்பர் எல்லாமே ஒரு புக்கா ரெடி பண்றாரு. புக்கா ரெடி பண்ணி அது ஒரு சேல்ஸுக்குமே கொடுக்குறாரு. அப்ப சேல் பண்றப்ப அந்த புக்கு வந்து உடனே வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. உடனே வந்து காலி ஆயிடுச்சு. இதனால வந்து அவருக்கு லாபம் ஏற்படுது. இதனால அவர் வந்து இங்கிலாந்துல விவசாயத்தோட மந்திரியாகவும் மாறிட்டாரு. எல்லாருமே வந்து எப்படி உங்களுக்கு இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேக்குறப்போ நான் ஒரு புக்கு படிச்சேன். அந்த புக்ல வந்து
முன்னே போகிறவன் தவறி விழுந்தால் பின்னால் வருவனுக்கு விலக்கு எதற்கு அப்படின்ற ஒரு வரி வந்து என் மனசை ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்றாங்க. அதனாலதான் நான் பண்ண தப்ப வந்து மத்தவங்களும் செய்து அதுல தோல்வி அடைய வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த புக்கை எழுதினேன். இந்த இதனால வந்து என்னோட தோல்விக்கான தொகுப்பே வந்து என்னுடைய வெற்றியை தேடி தந்தது அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட் வெற்றிக்கான ரகசியம். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே முழு ஈடுபாடுடனும் மன உறுதியுடனும் செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா வெற்றி என்ற ஒரு கனி நம் கைமேல வந்து விழும் அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா ஜப்பான் தேசத்துல நொபுனாகான்ற ஒரு வீரர் இருந்தார். அவர் வந்து ஒரு சின்ன படைகளை வச்சுட்டு அங்க இருக்க சக்கரவர்த்திங்களை எல்லாமே வந்து ஆட்டி படைச்சு கொண்டிருந்தாரு. அப்ப அந்த மாதிரி அவர் இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை வந்து ஜப்பான்லயே மிகப்பெரிய சக்கரவர்த்தியான ஒருத்தரை வந்து எதிர்த்து போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க அந்த படை வீரர்களுக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல. ஏன் அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கிறது என்னமோ 100 படை வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனா அந்த சக்கரவர்த்தி கிட்ட கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட படை வீரர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, அவங்கள எதிர்த்து நம்மளால போர்ல வந்து ஜெயிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இவங்களுக்கு வருது. அத நொபுனாகா என்னன்றாருன்னா, நம்ம ஜெயிக்கிறதோ, தோக்குறதோ எல்லாமே வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு டாஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்ப வந்து ஒரு காயின எடுத்து டாஸ் போடுறாங்க. அதுல வந்து பூ விழுந்தா ஜெயிப்போம், தலை விழுந்தா தோப்போம் அப்படின்றாங்க. போட்டு பார்த்தா அதுல பூ விழுது. உடனே அங்க இருக்க படை வீரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பூ விழுந்துச்சு. அதே சந்தோஷத்துல வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த போர்ல போறாங்க. போர்ல போயிட்டு அதுல ஜெயிச்சுட்டும் வராங்க. ஆ இது இத வந்து அங்க இருக்க படை தளபதி வந்து ரொம்ப சந்தோஷமா நொபுனாகா கிட்ட வந்து சொல்றாரு. அது நம்ம ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து அந்த காயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின ரொம்பவே புகழ்ந்து பேசுறாரு. அப்ப நொபுனாகா என்ன பண்ணாருன்னா, அந்த காயின எடுத்து தளபதி கிட்ட குடுக்குறாரு. குடுத்ததுமே அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஏன் அப்படின்னா, அந்த காயின் 2 பக்கமாவே பூ தான் இருக்கு. இவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம எந்த ஒரு செயல செஞ்சாலுமே அது முழு மனதோடனும், முழு ஈடுபாடோடன்னு செஞ்சோம்னா, அதுல கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெறுவோம். ஆனா, இந்த போர்ல வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகமும், ஒரே குழப்பமாவே தான் இருந்துச்சு. அந்த மனநிலையில வந்து நம்ம போர் போயிருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து தோல்விய தான் சந்திச்சிருப்போம். இதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகத்த பண்ணேன் அப்படின்றாங்க. அதனால வந்து நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே, முழு மனசோடயும், முழு ஈடுபாட்டுடனே செஞ்சோம்னா, அதுல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த பாயிண்ட்டு முயற்சி செய்து கொண்டே இரு. நம்ம ஒரு முயற்சி செய்றோம். அதுல வெற்றி கிடைக்கல அப்டின்னா, அந்த முயற்சி செய்வத வந்து நிறுத்திடாம, வெற்றி கிடைக்கிற வரைக்குமே நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இப்டி நம்மளுடைய விடாமுயற்சியும், நம்மளோட உழைப்பு, மன உறுதியா இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்டின்றாங்க. எக்ஸாம்பிள்க்கு வந்து உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை நியூட்டன் இவர் வந்து ஒரு நாள்ல 18 மணி நேரத்துக்கு அதிகமாகவே உழைச்சவரு. இவர் கிட்டத்தட்ட 20 வருஷங்களா ஒ அவரு அவர் ஆராய்ச்சி பண்ண எல்லா குறிப்புகளுமே வந்து ஒரு பெரிய நோட்ல எழுதி வைக்கிறாரு. அது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு போறாங்க. போயி அங்க இருக்க ஆராய்ச்சிய பார்க்குறப்போ, அந்த ரூம்ல வெளிச்சம் அந்த அளவுக்கு பத்தல அப்டின்னதுக்காக, ஒரு மெழுகுவர்த்திய வந்து ஏத்திட்டு அந்த பெரிய நோட் புக் மேல வைக்கிறாங்க. இவங்க அத வச்சுட்டு அவங்களுடைய ஆராய்ச்சில ரொம்ப மும்முரமா இருக்காங்க. இதனால வந்து மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சத அவங்க கவனிக்கவே இல்ல. ஆனா அந்த மெழுகுவர்த்தி க மொத்தமே காலியாயிட்டு அந்த புக்கு ஃபுல்லாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. உடனே அங்க இருக்க மக்கள் என்ன நெனச்சாங்கன்னா, அவ்வளதான் இனிமே வந்து நியூட்டன் நிலைகுலைந்து போய்விடுவாரு. இதுல இவருக்கு பைத்தியம் கூட புடிக்கலாம். இந்த அதிர்ச்சியிலருந்து அவரால மீண்டு வெளியவே வர முடியாது அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா நியூட்டன் வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம, வருத்தமும் இல்லாம இருந்தாரு. இந்த நிகழ்ச்சிய கேள்விப்பட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆறுதல் சொல்றதுக்கு வராங்க. அப்போ வர்றப்ப என்ன சொல்றாருன்னா, ம் ஒண்ணும் கெட்டு போக விடல. மறுபடியும் வந்து ஒரு சில வருஷம் வந்து நான் எப்படி பாடுபட்டாவது இந்த குறிப்ப வந்து மீண்டுமே தொகுத்து எழுதிடுவேன் அப்படின்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம, அந்த அவருடைய விடாமுயற்சியோடு உழைச்சு ஒரு சில வருஷத்துல அத்தன குறிப்புகளுமே தொகுத்து எழுதினாரு. இதுதான் வந்து அவர் மீது இருந்த நம்பிக்கையும், அவருடைய உழைப்பின் வேர்வையும் தான் அவர உலக வியக்கும் மேதையாக்கினாரு.
இதே போல நாமளும் வந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டோம் அப்படின்னா நாமளும் நியூட்டனை போல சாதித்து வெற்றி பெறலாம். செகண்ட் டாபிக், வெற்றிக்கு உதவும் சில கட்டளைகள். மொத்தம் 7 கட்டளைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலை செய்யணும். 2வது பாயிண்ட், நம்மளோட உடைகளை நாமளே சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு பழமொழியும் இருக்கு. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னது. பிறர் வந்து மத்தவங்க வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து தான் நம்மளுடைய தரத்தையே எடை போடுவாங்க. இததான் வந்து ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்றது. தேர்ட் பாயிண்ட், எப்போதுமே வந்து சிரிச்ச முகத்தோடனே இருக்கணும். மத்தவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. நமக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்குமே நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும்தான் நாம பேச வேண்டாம். ஃபோர்த் பாயிண்ட், எல்லார்கிட்டயும் பண்போடு பழக வேண்டும். முக்கியமா விரோதியா இருந்தாலும் நேசிக்க வேண்டும். ஃபிஃப்த் பாயிண்ட், நம் மூளையே குப்பை தொட்டி ஆக்கக்கூடாது. தேவையற்ற சொற்களை வந்து நம்ம பேசவே கூடாது. சிக்ஸ்த்து, தினமும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கல்விக்கு எப்பவுமே தடையே போடக்கூடாது. செவன்த் பாயிண்ட், வெளியில் பண்புடனும் நம்ம உள்ளுக்குள்ள தன்மானத்துடனும் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. தேர்டு டாபிக், வெற்றி பெறுவதற்கான எதிர்மறை சிந்தனையை தவிர நம்ம எந்த ஒரு தவறு பண்ணாலுமே அதுக்கான பழிய வந்து வேற ஒருத்தவங்க மேல சுமத்தி அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே நிறைய பேருக்கு இருக்கு. எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்பவுமே தயாராகவே இருந்ததில்ல. எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கல்லுலயோ இல்ல பெஞ்சிலயோ இடிச்சுக்கிறோம். அப்ப வந்து என்ன சொல்வோம்? கல்லு வந்து இடிச்சிடுச்சு, பெஞ்ச் வந்து இடிச்சிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து அது உண்மை கிடையாது. நாம தான் வந்து அது மீத போய் மோதியிருப்போம். நம்ம பழி போடுவதும் குறை சொல்வதும் எல்லாமே வந்து கல்லையும் அது பெஞ்சையும் தான். ஸோ நம்ம ஒரு பழி போடுவதும் பிரச்சனையிலிருந்து விலக்கி ஓடுவதும் எதிர்மறை சிந்தனைகளின் விளைவுகள் அப்படின்றாங்க. யாரா இருந்தாலும் ஒருபோதுமே வந்து எதிர்மறை சிந்தனைக்கு வந்து இடம் அளிக்க கூடாது. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா பிரச்சனைக்கான தீர்வு காண்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வராது. அதுக்கு மாறா வந்து எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே நம்மளுக்கு வரும். இது வந்து நல்லதுமே கிடையாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனையோட தான் இருப்போம். அந்த பிரச்சனைய நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான் அதுக்கான விளைவுகளே நம்மளுக்கு தரும். இத ஒரு சம்பவத்தின் மூலமாவும் பார்க்கலாம். என்னன்னா, நேரு பிரதமரா இருந்தபோது ஒரு வாட்டி பஞ்சாபுக்கு போனாரு. அப்ப பஞ்சாபுக்கு போறப்போ, பஞ்சாபின் முதலமைச்சர் பிரதாப் சிங் அப்படின்றவங்க. இங்க வந்து 2 பேருமே பஞ்சாப சுத்தி பார்க்க போனாங்க. போற வழி எல்லாமே வந்து காலியா இருக்கு. அத அந்த டைம் வந்து இந்தியா உணவு பற்றாக்குறையா அவதிப்பட்டு கொண்டிருந்த டைம். இத பார்த்த நேருக்கு பிரதாப் சிங் கிட்ட ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த காலி இடங்கள் எல்லாமே விளைச்சல் நிலங்களா மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அ அது சொன்னதும் இல்லாம, ஒரு சில வருஷம் கழிச்சு வந்து பஞ்சாபுக்கு பார்க்குறப்போ, அ நேருவும் பஞ்சாபும் பயணம் செஞ்ச இடம் எல்லாமே வந்து விளைச்சல் நிலமா இருக்கு. இத பார்த்ததுமே நேருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இத பிரதாப் சிங் என்ன பண்றாருன்னா, நீங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்தீங்க. அப்ப வந்தப்போ இந்த காலி இடங்கள் எல்லாமே விளைச்சல் நிலமா மாத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அது விளைச்சல் நிலமா மாத்துறது ரொம்ப பிரச்சனை இருந்தாலுமே, அதெல்லாம் சமாளிச்சு நான் வந்து கோதுமை விளைக்கின்ற ஒரு பூமியா மாற்றி விட்டோம் அப்படின்றாரு. அப்படி சொன்னதுமே நேரு என்ன பண்றாருன்னா, கார ஸ்டாப் பண்ணிட்டு, அங்க களத்துமேட்டுக்கு போறாரு. அங்க இருக்க கோதுமை மணிகள் எல்லாமே எடுத்து பிரதாப் சிங்க்கு வந்து அபிஷேகமா பண்றாரு. அதுதான் வந்து பிரதாப் சிங் சாதனைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு. கஷ்டமான காரியத்தை நேரு சொல்றாரு அப்படின்னு எதிர்மறையா சிந்திக்காம, நேரு சொன்ன யோசனைய வந்து செய்து முடிச்சதுனால தான் பஞ்சாப்ல கோதுமை உற்பத்தி அதிகரித்து ஓரளவு இந்தியாவுல உணவு பஞ்சம் தீர்ந்தது. எனவே வந்து நம்ம எதிர்மறை சிந்தனைய துரத்திட்டு எல்லா பிரச்சனைக்கும் ஈஸியா தீர்வு கிடைக்கும் என்று நம்பினால் வெற்றி உங்களை நோக்கி வரும் அப்படின்றாங்க. ஃபோர்த் டாபிக், செய்யும் வேலையில் வெற்றி. வேலை பார்க்குற இடம் என்பது வந்து அனைவருக்குமே ஒரு கோவில் மாதிரி தான். நம்ம செய்யற வேலைய விரும்பி செஞ்சா மட்டுமே வெற்றி என்னும் தெய்வத்தின் அருள வந்து பெற முடியும். அதற்காக நாம வந்து அதிகமா மெனக்கெட்டு வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது.
நம்ம செய்யற வேலையில வெற்றியே தொடணும் அப்படின்னா வேலையை பற்றிய அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு கொண்டாவே போதும், நம்ம அந்த வேலையில வெற்றி அடையலாம். ஃபிஃப்த் டாபிக், பலவீனமே வெற்றி அப்படின்னுது. நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அத வந்து நம்ம வாழ்க்கைய அது மட்டும் இல்லன்னா நம்மளோட வாழ்க்கையில ஜெயிச்சு வெற்றி கொடிய நாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ற ஒரு சகஜமான சொல்லு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பலவீனம் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனாலும் பலவீனத்தை முதலீடா கொண்டு நம் வாழ்க்கையில வந்து வெற்றி பெற்றவர்களை நிறைய பேர் பார்த்திருப்போம். எக்ஸாம்பிளா வந்து உலகையே கலக்கிய பில்டர்ஸ் என்ற ஒரு இசைக்குழு இருக்கு. அவங்களுடைய ஆரம்ப காலத்துல வந்து ரெக்கார்டிங் சென்டருக்கு போய் ஆ ஆல்பம் போடுறதுக்காக ஒரு வாய்ப்ப கேட்டாங்க. அந்த பாட்ட கேட்ட அந்த நிறுவனர் என்ன சொன்னாங்கன்னா, "பாட்டு பரவால்ல. ஆனா உங்களுடைய கிட்டார் சவுண்ட் மட்டும் மண்ட பொளக்குற அளவுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஆல்பத்த குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலத்துல பார்த்தீங்கன்னா, பீல்டிஸ் குழுவினர் வந்து ரொம்பவே பலமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கிட்டார் இசை தான். அந்த அதிரடிக்கும் சத்தத்துக்காகவே இப்ப உலகம் முழுவதும் பிரபலமானாங்க அவங்க. இந்த கிட்டார் இசை இல்ல அப்டின்னா, பீட்டல்ஸ் குழுன்றவங்க கிடையவே கிடையாது. அ அவங்க அவங்க வந்து, "ஐயோ! 4 பேர் சொல்லிட்டாங்களே!" என்ற ஒரு பெரிய கொறை போல இருக்கு இந்த கிட்டாரு அப்டின்ட்டு கம்மியா அப்டின்னு நெனச்சு, கிட்டார் இசைய வந்து கம்மியா மியூசிக் போடுவோம் இனிமே அப்டின்னு நினைக்கவே இல்ல. அப்டி அவங்க நெனச்சு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு தனி அடையாளமே இல்லாம போயிருக்கும். எது அவங்க பலவீனம்ன்னு மத்தவங்க சொன்னாங்களோ, அதையே வந்து அவங்க பலன்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, பல விஷயங்கள நம்ம பலவீனம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பலமான விஷயங்களாகவும் மாறிவிடும். அ எனவே நம்ம வந்து நம்ம பலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி புலம்பினா நம்மளோட உண்மையிலேயே நம்ம எதையிலுமே சாதிக்கவே முடியாது அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்றவரு இயற்பியலுக்காக ஏகப்பட்ட பங்களிப்பு செய்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு புக்க வந்து தொ எழுதியிருக்காங்க. இந்த புக் வந்து 5 வருஷத்துக்கும் மேலேயாகவும் விற்பனையான ஒரு புக். இது தமிழ்ல வந்து காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படின்ற வெளியான இப்புத்தகம். இது வந்து உலகிலேயே சிறந்த புத்தகம் அப்படின்னு பலராலும் பாராட்டப்படுகிறது. ஆனா ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்றவரு உடல்ல பெரும்பாலான பகுதிய செயலிழந்த நிலையில இருக்காரு. இவருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்கு. இவருடைய பாதி உடல் பாகங்கள் எதுவுமே அசையாது. இவரு மத்தவங்ககிட்ட பேசணும் அப்டின்னாலுமே, லேப்டாப் மூலியமா தான் பேசுவாரு. ஆனா, இவருடைய சாதனைகளின் தாக்கம் மட்டுமே குறையவே இல்ல. இந்த நோய் இருப்பதனால தான் வந்து அவங்க முழு நேரத்தையும் சிந்தனையிலும், வாசிப்பதிலுமே செயல் செயல்படுகிறாங்க. இதுதான் வந்து அவருடைய தன்னம்பிக்கையாகவும் இருக்கு. நம் பலவீனத்தையும் பலமா பார்க்கிற மனம் பலமா இருக்க வேண்டும். அந்த மனம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட வந்து இருக்கிறது. இதனாலேயே அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகவும் இருக்காரு. அதனால பலவீனம் இல்லாம வாழ்வும் இல்ல. பலம் மாறினால் தாழ்வின்மையும் இல்ல அப்படின்றாங்க. 6த் டாபிக், வெற்றி பெற 5 வழிகள். நம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குமே, முன்னேற்றத்திற்குமே வந்து ஆ மால்டு பூச்வானி அப்படின்ற நிருபுணர் வந்து 5 வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட்டு அதுல ஃபர்ஸ்ட்டு இணக்கமான உறவு. நம்ப கிட்ட பேசுற நண்பர வந்து பேச விட்டுட்டு, அவர் எந்த மனநிலையில இருக்காரு அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு, அவங்களுக்கு ஏத்தா போல பேச வேண்டும். எக்ஸாம்பிள்க்கு வந்து, நம்ம ஒரு வாடிக்கையாளர் கிட்ட பேசுறப்போ, அவர் பேசுற பேச்சுல இருந்து, அவர் எந்த துறையை சேர்ந்தவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர எந்த வழியில போய் பேசினா அவர ஈர்க்க முடியும். அ அ எப் ஈர்க்க முடியும் அப்படின்னுட்டு நம்ம தெளிவா புரிந்து கொள்ற திறமை நம்மள வளர்த்துக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்தா போல நம்ம பேசினா, நம்ம வியாபாரத்துல வந்து வெற்றி அடையலாம் அப்படின்றாங்க. 2வது பாயிண்ட், குழப்பங்களை நீக்கும் தெளிவு. நம்ம மனச எப்பொழுதுமே சுத்தமாகவும், தன்னம்பிக்கையாகவும், குழப்பங்களை நீக்கி தெளிவாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமுமே நம்மளால செய்ய முடியுன்ற மனநிலையிலே நம்ம இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள்,
நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைய பெரிதாக்காம, நம்ம தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு நெனச்சு, அந்த சிக்கல வந்து ஈஸியா எடுத்துக்கொள்ளணும். நம்ப இப்படி ஒரு வேலைய ரசிச்சு செய்யறப்போ, நம்மளுடைய மன சோர்வு நீக்கி புத்துணர்ச்சியா இருக்கும். 3வது பாயிண்ட்டு ஒருநிலைப்படுத்துதல். நாம எப்போதுமே உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி, நம்ப மனச ஒருநிலைப்படுத்தி ஒரு செயல்ல ஈடுபடுறோமோ, அப்பதான் நம்ம வந்து ஈஸியா அதுல வெற்றி பெறுவோம். 4வது ஒருங்கிணைந்து முடிவெடுத்தல். நாம ஒரு கம்பெனில வேலை செய்றோம் அப்படின்னா, அதுல ஒரு சில குழப்பங்கள் வரும். அப்போ வர்றப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல ஏற்கனவே அதுல வேலை செஞ்சு முடிச்ச அனுபவசாலி கிட்ட இருந்தோ ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அங்க கேட்டுட்டு அதுக்கு அந்த எல்லா செயல்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு, நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கும்போது, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்றாங்க. நாம ஒல்லியா இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதே டைம்ல சாக்லேட் சாப்பிடுற ஒரு ஆசையுமே இருக்கும். சாக்லேட் சாப்பிட்டோம்னா வெயிட் அதிகமாகும். அப்ப நம்ம ஒல்லியா இருக்கணும்னு ஒரு ஆசையே வந்து நிறைவேறாது. இது இதுல வந்து சாக்லேட் சாப்பிடுவத விட, உடல் வந்து ஒல்லியா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த 2 ஆசைகளுமே ஒரே நேரத்துல சிந்திச்சு, அதுல எது சிறந்ததோ அத தான் வந்து நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. 5த் பாயிண்ட் சிறந்த மொழியின் வெளிப்பாடு. நாம பேசும்போது ஒரு சில வார்த்தை வந்து எதிர்மறையான கருத்துக்கள உருவாக்கும். குறிப்பா வந்து ஆனால் அப்படின்ற ஒரு சொல் வந்து எதிர்மறையான விளைவ தரக்கூடிய சொல். எக்ஸாம்பிள்க்கா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய உடல் நலன விசாரிக்கிறோம். அப்படி விசாரிக்கிறப்போ நம்ம "ஆனால்" அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து அ நாம அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா, நம்ப இதுவரையும் அவங்க உடல் நலில இருந்து அக்கறை இல்லாம இருப்பது போலவும், இதுவரை நம்ம பேசின எல்லாமே வந்து பயனில்லாம போய்விடும். எனவே நம்ம அந்த மாதிரியான பேச்சுக்கள வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம எதற்கு எடுத்தாலுமே "இல்ல, தெரியாது" அப்படின்னு சொல்வதை விட ஆமா, தெரியும் அப்படின்னு பேசினா நம்ம அதுல வெற்றி பெறலாம் அப்படின்றாங்க. லாஸ்ட் டாபிக்கு வெற்றிக்கான ரகசியம். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க எப்படி வெற்றி பெற்றீங்க? அதுக்கான ரகசியம் என்ன?" அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க சொல்றது நம்ம ஒரு லட்சியத்த அடையணும் அப்படின்னா, தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருக்கணும். இதுதான் வந்து வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு சொல்வாங்க. எக்ஸாம்பிளா தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாங்க. இவர் வந்து மின்சார விளக்கை கண்டுபிடிச்சவர். இவர் வந்து ஒரே ஒரு இழைய வச்சு ஆராய்ச்சி செஞ்சிருந்தா, மின்சாரன்ற விளக்கு வந்து கிடைச்சிருக்காது. அவர் கிட்டத்தட்ட 1000 வகையான இழைகளை கொண்டு புதுசு புதுசான முறையில முயற்சி செய்ததால தான் அவருக்கு வெற்றியும் கிடைச்சது. ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பர்ல எப்படியெல்லாம் வெற்றி அடையணும்? அந்த வழிய எப்படி தேர்வு செய்வது? எப்படி திட்டமிடுவது? யார கொண்டு அ இந்த வெற்றி அடைவது அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதிட்டு, அதுல வந்து நம்ம திரும்பி திரும்பி படிச்சோம் அப்படின்னா, நம்ப பண்ண தப்புமே, அத திருத்தி செய்யணும் என்ற முறையுமே நம்மளுக்கு தெளிவா தெரியும். இவ்வாறு நாம் செய்தோமானா, நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியும் அடையலாம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? வணக்கம் மேம். ரமணசத்திரம் ஜெயசுதா. வணக்கம் மேம். மேம் நல்லா பேசுனீங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. அதே மாரி பலவீனம் அப்படின்னு நெறையவே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே யோசிக்கிறது தான். அதே மாரி நம்மளும் யோசிச்சிருக்கோம். அதையே நம்ம ஒரு பலமா எடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா வெற்றி அடையலாம் அப்படின்னு சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க் யூ மேம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். மேம் வந்து ரொம்ப நல்லா புக் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அதே டைம் வந்து நம்மளுடைய பர்சனல் விஷயத்துலயும் நிறைய நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. புக் ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பொறுமையா கரெக்டா சொல்லியிருந்தாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ மேம். தேங்க் யூ மேம். குட் ஈவினிங். வெற்றி வேண்டுமா அந்த புத்தகத்துல இருந்து எப்படிலாம் நம்ம இருந்தோம்னா வெற்றி அடையலாம் சொல்லிட்டு மேம் அழகா பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம செய்யற விஷயத்த வந்து நம்ம விரும்பி செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பா வெற்றியா இருக்கும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ மிஸ். அழகா சொல்லுங்க. தேங்க் யூ மேம். வெற்றிக்கான அந்த பெஞ்சமினோட இது சொல்லுங்க, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நேர்மைக்கான வழிமுறைகள் சொல்லுங்க, அதோட பண்புகள் சொல்லுங்க. பஞ்சாப் பிரதாப் சிங்கோட அந்த கோதுமை விளைச்சல் நேரோட அந்த வழிமுறைகள் சொன்னீங்க, அது நல்லா இருந்தது.
அடுத்து அந்த பண்புகள், அந்த வெற்றிக்கான ரகசியமும் நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். மேடம் வந்து நல்ல கருத்துக்களை நிறைய சொன்னாங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பிரச்சனையா பார்க்காதீங்க, பிரச்சனைக்கான தீர்வை வந்து பாருங்கன்னு சொன்னீங்க. அந்த கருத்து வந்து நல்லா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் இறைவனுக்கு அர்ச்சனை. நல்லா தெளிவா பேசுனீங்க. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ சார். ஓகே மேம். வெற்றினா முயற்சி செய்யணும், எடுத்தோடனே வெற்றி பெற முடியாது. ஸோ தோல்வியில இருந்தா கற்றுக்கணும், முயற்சி செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல்.